வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் ஃபோனில் பிசியில் ஏற்றுற அளவுலாம் நம்மள்கிட்ட ஒரு பிசி கிடையாது. ஏன்னா ஈஸி ட்ரைவு ஆக்சுவலி இந்த கேம் முன்னாடியே முடிச்சிட்டேன். அதனால் திருப்பி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சவுண்டை குறைச்சிக்கோங்க வந்தோம். ரைட்டு. லாம்பர்கினியா பார்ஷா லாம்பர்கினி பார்ஷு லாம்பர்கினி. சரி பார்ஸ் விளாடுவோம். இல்லை வேணாம், நம்ம லாம்பர்கினிக்கே போகலாம். இதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல லைட் வெயிட் சார்ஜி, அதாவது ஆக்சிலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது டாப் ஸ்பீடாக இல்லை ஹேண்ட்லிங்காக, டாப் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. என்னடா காணும் என்னது, இட்ஸ் பாசிபிள் டு ட்ரிஃப்ட்டு என்டையர் ட்ராக்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ். டயர் தேஞ்சு போயிடும், காரும் வெடிச்சிடும். நான் ரியல் லைஃப்பில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நைட்ரோ போடுறோம். ரைட்டு தம்பி, வணக்கம்பா. திருப்பி ஆட்டா பாவி, எவ்வளோ காஸ்ட்லியான காரு. ஐயோ என்னோட யாரும் நைட்ரோலாம் விழுகுது. அடாடாடாடாடா. ஓகே, இப்போ நம்ம திருப்பிடலாம். திருப்பி இல்லைடா முடியாது, நான் ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டில் தான் ஆரம்பிச்சு ஸ்கிப் பண்ணியாச்சு. நைட்ரோ போடு. ஓட்டு. ரைட்டு திருப்பி அதே இடத்துல அடிக்கிறேன். சரி, அங்கே அடித்தா பரவாயில்ல, இங்கே அடிச்சிடக்கூடாது. ஐயோ, கை தவறிடுச்சு. என்னடா பறக்க விட்டு போகிறீங்க, ரீஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே, ஸ்கிப் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு தாங்க நமக்கு பிரச்சனை, வேறு மாற்றலாம் நம்ம. ஏடா ஐக்கானா பாப்புன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே, நைட்ரோ போடு. என்னடா என் பாட்டை போட்டோடனே முன்னாடி பிச்சுக்கிட்டு போகிறானுங்க. எல்லாருக்குமே இந்த பாட்டு ஸ்ட்ரென்த்தோ. என்னோட பிரேக்கை போட்டு. ஐயோ, பிரேக்கு விழுகலை. எல்லாம் நம்மளோட நேரம். ஓகே, போகலாம். ட்ரிஃப்ட் போடு. ஓகே. ஐயோ டாக்ஸிக்காரா, உன் நேரம் கிடைக்கலடா. அப்பா நல்லா தான் இங்கே ஒருத்தர் நம்ம காப்பாற்றி விட்டான். நம்ம நல்லா ஃபிஃப்த்தாவது போவோம். ஐயோ போலீஸு ஸ்பைக்கு மட்டும் போட்டுறாதரா. நல்லா தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒரிஜினல் லைஃப்பில் அந்த லாம்பர்கினி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த எல்லாம் காரை விட. ஆனால் இந்த கேமில் ஏன் இந்த லாம்பர்கினி இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது? மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 355 கிலோமீட்டர் போகுது. ஆனால் மற்ற கார் கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக தானே வச்சுருக்கு. அங்கே பாருங்கள். ஐயா அடித்து பறக்க விட்டு டேமேஜ் கால்வாசி வந்துருச்சு. திருப்பி ரோட்டில் காசு ஸ்பைக்கு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரைட்டு திருப்பி ரைட்டு. ஓகே, போடா. ஐயோ ஜஸ்ட்டு லிட்டரலி நம்ம டாப் அடிச்சிருப்போம். ஆல்ரெடி வண்டி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. லைட் வெயிட் சார்ஜி போட்டு நல்லா தான் இருக்குது. தேர்டு. ஆனால் நமக்கு இந்த தேர்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம திருப்பியும் அந்த ரேஸ் நம்ம விளையாடலாம். ஓகே, எங்கடா அந்த ரீஸ்டார்ட்டு. ஓகே, பாட்டு மாற்று. எங்கடா பாட்டு? ஐக்கானா ஐயோ மாற்றிட்டேன். ஐயோ ஓகே. திருப்பி போய்க்கலாம். எங்கடா? ஓகே, ரெஸ்யூம். அது என்ன காரு? இன்னும் கருப்பு கலரில் ஒரு கார் போகுது. அது என்ன கார்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேக்கு நல்ல பிரேக்கை போட்டாங்க தடவை. திருப்பு. ஓகே, அப்படியே போலீஸு வாங்கம்பா. கைஸ், எனக்கு தெரிஞ்சு அந்த பின்னாடி வர போலீஸ் பைக்கு போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நம்ம 3 வாட்டி இந்த ரேஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துக்கு. ஆனால் 3 வாட்டியும் ஸ்பைக்கு போடல. முன்னாடி போகிற ஒரு கார் விட்டு தான் ஸ்பைக்கு போடுது.
சரி பார்த்து ஐயோ ஜம்புடா சார் ஜம்புடா. ஓகே திருப்பி ஐயோ டேமேஜ் விடுது. ஆக்சுவலி எனக்கு இதில் ஒரு பிடிக்காத விஷயம் ஒன்று இருக்குது கைஸ். என்ன விஷயம் தெரியுமா? ஸ்பைக் இல்லை அந்த விஷயம். ஓவராக டேமேஜ் எடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு கார் வெடிச்சு போயிடும். ஐ மீன் ரெக்குடுன்னு வரும். அப்புறம் திருப்பி அந்த ரேஸ் நீங்கள் முதல்ல விளாடணும். அதுதான் கடுப்பாக வரும். ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இப்போ இந்த ரேஸை முடிக்கிற வேலையாக பார்ப்போம். என்ன முந்திட்டு போகிறேன், நான் தான்டா ஃபஸ்ட்டு போவேன். பார்த்தீங்களா ஸ்கார்ல டேமேஜ் இருக்குன்னு நான் ஒரு 2 மணி நேரத்தில் தான் அடிச்சிருப்பேன். ஓகே நெக்ஸ்ட் ரேஸு நெக்ஸ்ட் டைம் இல்லைங்க. ஓகே அப்புறம் இந்த கேம் பிளேயில் நான் ஃபுல்லாக டோட்டலாக எல்லா ரேஸையும் சேர்த்து எவ்வளோ வாட்டி கிராஷ் பண்ணுறேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இப்போ என்கிட்ட ஒரு 2 கேம்ஸ் இருக்குது. அந்த 2 கேம் தான் விளாட்லான்னு பார்க்குறேன். அடுத்தது ஒன்று FC மொபைல், இன்னொன்று அமாங் அஸ். இது 2 உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம M3 GTRல ரேஸ் போகலாமா? என்னோட வெளில வந்துருச்சு. M3 GTRல ரேஸ் போகலாமா இல்லாட்டினா புகாட்டியில் போகலாமா? இந்த புகாட்டி தான் கேம்லேயே ஹை பர்ஃபார்மன்ஸான காரு. இதில் போகலாமா? ஃபஸ்ட் நம்ம M3 GTRல போகலாம், அப்புறம் நம்ம புகாட்டிக்கு வரலாம். ஃபோர்ட் GT எங்கடா M3 GTR இந்த ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஃபோர்ட் GT இந்த M3 GTரோட ஸ்பீடு கம்மியாக போகும். அது எப்படின்னே தெரில. அதான் என்கிட்ட கேட்காதீங்க. நான் 2 காரையும் வச்சு சைட் டு சைடு வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டும் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் வேறு ஒரு ஃபோனில் விளாண்டுருந்தான். அவன் வந்து ஃபோர்ட் GT வச்சுருந்தான். நாங்கள் 2 பேரும் ஒரே ரேஸ் தான் போனோம். ஆனால் மல்டிப்ளேயரில் அவன் ஒரு ரேஸில் இருந்தால் நான் ஒரு ரேஸில் இருந்தேன். அதில் M3 GTR ஃபஸ்ட்டு முடிச்சிருச்சு, ஃபோர்ட் GT செகண்ட் முடிக்குது. எப்படின்னே தெரில. இத்தனைக்கும் அந்த ஃபோர்ட் GT NFS எடிஷன் காரு. ஓகே ஸ்பீடு இவ்வளோ மெதுவாகிடுது பார்த்துக்கலாம். திருப்பு ஐயோ இது அதே ட்ராக்கு. நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே போல தம்பி வணக்கம். டேடி ஸ்பீடாக குறையணுன்னே வராம போகிறோம். ஐயோ டீனா போட்டு இப்படி ஸ்க்ராச் பண்ணுறேன். ஐயோ டேக் டவுன் டூக்கு தான் ஒத்துக்கிறேன். நான் அந்த பக்கம் இடித்ததை இந்த பக்கம் திருப்பணும்னு பார்த்தேன். அவன் வெடிச்சு போயிட்டான். ஓகே என்ன இவ்வளோ கிராஷ் ஆகுது? ஓகே இது வரையும் கிராஷ் கவுண்ட் எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஐ மீன் லாஸ்ட்டாக நான் எவ்வளோ கிராஷ் எடுக்கிறேனோ அந்த கிராஷோட நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கிராஷை தான் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பு இப்போ கேம் பக்காச்சு. என்ன செய்ய தெரில. ரைட்டு ஓகே ஸ்பைக்கு நம்மள் தானே. என்ன நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் 2005ஓட M3 GTR ஸ்பைக்கெலாம் அதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ரைட்டு திருப்பு ஓகே ஓகே போயாச்சு. ரைட்டு சூப்பரு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விட்டோமே. விட்டாங்க. உங்களுக்கு வெளில ஒரு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் அடிக்கும் போது அதாவது சவுண்டு. சரி ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம், அது போதும். ஃபஸ்ட்டு செகண்டா? அட பாவி டே 289 ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி நான் எப்படி செகண்ட் கண்டுபிடிச்சேன்னா அந்த மாதிரி பாயிண்டில் நம்பர் இருந்தாலே செகண்டு தான் கைஸ். சரி பரவாயில்ல, நம்ம திருப்பி அதே ரேஸ் போவோம். ஆனால் இந்த தடவை புகாட்டியில் எங்கடா புகாட்டி இதுக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆக்ஸலரேஷன் ஹேண்டிலிங். ஆக்ஸலரேஷன் ஹேண்ட்லிங் 2 போடாச்சு. ஓகே போகலாம். இந்த தடவை நம்ம இந்த ரேஸை ரொம்ப ஈஸியாக முடிப்போம். அதை நீங்களே பார்ப்பீங்க. எல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், சொல்லிக்கிறோம். இதுதான் ஏன்னா ஒரு புகாட்டி ஓட்டுறேங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் சொன்னேன். முடிக்கலைன்னா திருப்பி நம்ம ரீசெட் பண்ணிட்டு வருவோம், பிரச்சனை இல்லை. ஓகே பிரேக்கு திருப்பி ஐயோ பிரேக்கை போட்டு அங்கே அடிக்காமல் இங்கே வச்சுட்டேன். சரி திருப்பி இங்கே ஒழிச்சிட்டேன். திருப்பி தம்பி வணக்கம்பா. திஸ் இஸ் தி பவர் ஆஃப் புகாட்டி கைஸ். அங்கே பாருங்கள், நான் ஆவரேஜ் ஸ்பீட்
கோல்டு மெடலுக்கு தேவையானதே வெறும் 289 தான். ஆனால் நான் போகிற ஸ்பீடு ஆவரேஜில் 320 சம்திங் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், தெரில. ஏன்னா நான் இங்கே வாட்டரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன், நீங்கள் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே நான் தொட்டுருவோமா தொடல. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு, யாருக்காவது ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேமை 2019 முடித்தேன். அப்போ முடித்தப்போ கூட எனக்கு தெரியாதுங்க ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது. ஆனாலும் அந்த ஆவரேஜ் ஸ்பீடு தான் ஈஸியாக முடிப்பேன் ஸ்ட்ரீட் ரேசர்ஸ் விட. என் ஸ்ட்ரீட் ரேசர்ஸ்லாம் ரேசர் கஷ்டமாக வருவாங்க. எப்பா அடி செம்மையாக வந்துச்சு. அந்த காலத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த புகாட்டி இருக்கிறதுனால ஈஸியாக முடிச்சிட்றேன். அப்புறம் சில இதில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லா கார்ஸுமே வாங்கி வச்சுக்கிறனால ஒப்பா டாப் ரீச் பண்ணிட்டேன். எப்படியோ கிராஷ். ஐயோ கைஸ், இந்த மாதிரி இடிக்கிறத சைடில் அடிக்கிறதுலாம் நீங்கள் கிராஷுன்னு கணக்கு எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இடையில ஆடியோ கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஆடியோ கட்ட நேரத்தில் வீடியோவும் கட் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டிக்கிறனால ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அப்புறமா வாய்ஸ் தரேன். இன்னும் நமக்கு அப்படி இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ரேஸ் ஆரம்பிச்சிடலாம். யார் அவன் நம்மளுக்கே அவன் சேலஞ்சு தரான். ரெஸ்டாரண்ட் உட்கார வச்சிருக்கேன்னு சீன் போடாதரா. வரேன் ரைட்டு. முந்தி வச்சு தம்பி வணங்கப்பா. என்னடா கேவலமாக கிராஷ் பண்ணுற. வண்டியோட தெரியவான்லாம் வண்டி கொடுத்தா இதெல்லாம் நிலமை. ஓகே திரும்பி ரைட்டு. நம்ம தான் அவனுக்கு பின்னாடி விட்டாச்சு ரைட். இதுக்கு மேலே அவன் நம்மளை கேட்சப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேனரு நான் என்றைக்குமே தான் பேனரை வரைக்காமல் போனதே கிடையாது. அப்போ லாரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு போடுங்க. யாரா நானும் பார்க்கணும் டேமேஜ் கொடுத்துருக்கான். என்னோட 2 பேரும் சேர்த்து அடிக்கிறீங்க. ஆக்சுவலி லைட் வெயிட் சாசிஸ் போட்டால் இதுதான் கைஸ் பிரச்சனை. ரொம்ப அடி கழிச்சுன்னா போலீஸ் ரெட் ஆவான், அதான் டேக் டவுன் ஆவான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. டேமேஜ் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. ஸ்பைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு. என்ன கார் போய் ஓவராக பண்ணுறான். ஸ்பைக்காக போட்டுருக்கான். போன இடத்துலையும் தான் ஸ்பைக் போட்டான். ஓகே, ஒரு ரேஸை முடிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. பல வருஷம் கழிச்சு விளாண்டாலும் டச்சு இருக்குது, எப்படின்னு தெரில. ஏன்னா இடையிலையும் நான் ஒரு சில வாட்டி NFS நோ லிமிட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம ரேஸை முடிச்சிட்டோம். இதோட நம்ம இந்த கேம் ப்ளே வீடியோவில் முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் கைஸ். இதுக்கு மேலே நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து FC மொபைல் அமாங் அஸ் இந்த மாதிரி ஏதாவது இந்த 2 கேமில் ஏதாவது ஒரு கேம் விளாட்லான்னு பார்க்குறேன். அதுவும் உங்களுக்கு எந்த கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு மெயினான விஷயம், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் இந்த வீடியோவில் ஏதாவது பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ண பார்க்குறேன். அப்புறம் என்னோடய ஃபஸ்ட் ரெக்கார்டிங் வாய்ஸ் கேவலமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க.